ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம இந்த நாட்கள்ல ஒரு வாக்குத்தத்த செய்தியை நான் உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிறேன். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தமிழ் வேதாகமத்துல 426வது பக்கம். இங்க பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. இங்க கவனிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்னா, அவனை பார்த்து ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, நீ விரும்புகிறத என்னிடத்துல கேள். இந்த மாசம் முழுவதும் நீ என்னெல்லாம் கேட்கற கர்த்தர் உனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சாலமோன் விரும்பினதை கர்த்தர் கொடுத்தார். அவன் கேட்டதையும் கொடுத்தார், கேளாததையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பகுதியை வேணா படிச்சு பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளில் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்முடைய அவருடைய மகிமையில கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவருடைய மகிமையில நம்ம என்ன செய்வாரா? நம்ம குறைகளை எல்லாம் நிறைவாக்குவாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் மேத்யூ சாப்டர் 6 26வது வசனத்திலிருந்து 29 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ல இருந்து 29 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, அங்க என்ன சொல்றாருன்னா வாசிக்கலாம். 26 ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. அப்ப அந்த ஆகாயத்து பச்சைகள் எல்லாம் பாருங்க, எவ்வளவோ வானத்துல உயர்ந்திருக்குது. ஆனா அதுங்களுக்கு கூட ஆண்டவர் அந்தந்த நேரத்துல அதுக்குரியதை ஆண்டவர் தருகிறாராம். ஆமென். அப்ப அவைகளை காட்டிலும் நாம யாரா? விசேஷித்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. கீழே சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு காலை வேலையில ஒருவேளை இன்னைக்கு 1ஆம் தேதி காலையிலேயே நீ சண்டை போட்டே என்னவோ தெரியல. அதனால உன் உடைக்காக ஒருவேளை கவலைப்பட்டு ஒருவேளை என்ன தெரியல, கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, நான் துணி எடுக்கணும், அதை எடுக்கணும், புடவை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன தெரியல. அதனால இங்க சொல்றாரு, உடைக்காக நீ கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை பார், காட்டுல இருக்கிற செடி கொடிகள்லாம் பாரு, அங்க அந்த பூக்கள் எல்லாம் பார், அது எப்படி வளர்கிறது என்று கவனிச்சு பாருங்க. அது உழைக்கத்தும் கிடையாது, நூற்கிறதும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆனா இங்க சொன்னாரு, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகினும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. சாலமோன் விதவிதமான என்ன பண்ணான்? ட்ரெஸ் எல்லாம் அஞ்சான். அவனுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு லட்சங்கள். அப்படி எல்லாம் அவன் சாப்பிட்டவன். அவன் கூட அப்படிப்பட்ட உடுத்துறது இல்லையா? காட்டு புஷ்பங்கள் அப்படி எல்லாம் என்ன பண்ண காட்சி அளிக்குதுன்ற. ஆமென் சொல்லுங்க. அவைகளை காட்டிலும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க? விசேஷத்துக்கு. அதான் சொல்ற, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல ஆகியும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் நம்ம கேட்டதையும் தருகிறார், அவர் கேளாததையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அதுல 29வது வசனத்துல வாசிக்கும் போது பாருங்க, 32வது வசனத்துல அங்க சொல்றாரு, இவைகள் எல்லா அந்நியானிகள். 31, 32 வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அந்நியானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாசத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், உன் குடும்பத்துக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் அவர் அறிஞ்சு வச்சுக்கிறார். ஆமே. நீ விரும்புகிறத அவர்கிட்ட கேளு, அவர் நிச்சயமா தருவார். அல்லேலூயா. சாலமோனுக்கு கொடுத்த ஆண்டவர் உனக்கும் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க, யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவன் வந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறோம், ஒருவரை கடிந்து கொள்ளாத தேவனிடத்துல கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு 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 என்ன பண்றான், கொடுக்கப்படும் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் கேட்டது, அந்த ஞானத்துல குறைவுள்ளவன் இருந்தா கூட கேட்டா ஆண்டவர் தருவன்னு சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர், அப்ப அது போல நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிச்சயமா தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சாலமோன் கேட்டதை கொடுத்தார். பாருங்க, வாசிக்கிற அந்த வசனத்துக்கு வருவோம். 1 ராஜாக்கள் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா, சாலமோனை ஆண்டவர் தாவீது மரிச்சிட்ட போது சாலமோனை ராஜாவாக ஆக்குறார். அப்ப பாருங்க, சாலமோனை ராஜாவை ஆக்கும் போது சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். கேட்டும் போது, நீ விரும்புகிறத என்னிடத்துல கொஞ்சம் கேள் அப்படின்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு சாலமோன் சொல்றான் பாருங்க, ஆண்டவர் கிட்ட பேசுறான். சாலமோன், அது என் தகப்பன் ஆகிய தாவீது என்னும் உம்முடைய அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்த நாளிலே இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்துல வீட்டில் ஒரு குமாரனையும் அவருக்கு தந்தீர் என்று சொல்லி அவரை குறித்து என்ன பண்றாரு, ஆண்டுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப சாலமோன் தாவீதை பத்தி என்ன சொல்றான், தன் தகப்பனை பத்தி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமா நடந்திருக்காப்பாரு எங்க அப்பா அப்படின்னு சொல்றான். ஆமென். ஒரு நாளைக்கு என்ன தனமா, இப்பவே தூக்கமா, வேனே எல்லாம் தூக்கம். அதனால பதிஷனா, அப்ப உண்மையும் நேர்மையும் நீதியும், அப்ப வந்துட்டு நான் மன நேர்மையும் நீதியும் உண்மை உள்ளவனா தாவீது இருந்தான்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு திடீர்னு என் மூடு வர மாதிரி ஒரு சில நேரத்துல கேட்க போறோம். உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு, உங்க அப்பா எப்படிப்பட்டவரு, உங்க அப்பா பத்தி ஒரு சாட்சி சொல்லு, உங்க அம்மாவை பத்தி ஒரு சாட்சி சொல்லு போகலாம் அப்படின்னு அவங்களை கேட்க போறேன். அப்பதான் உங்களுடைய இதுங்கள்லாம் தெரிய போகுது அவங்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்படி கேட்க போறோம். ஆமா, சிலர்லாம் இப்ப பினேகாச திடீர்னு கூப்பிட்டு கேட்டனா, மிரியாம் இன்னும் அந்த பொடி குச்சி விட்டுட்டாங்களா, அந்த அந்த என்னது அந்த இது ஒண்ணு மூக்கு பொடி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அவங்க சர்ச்சுக்கு வரும்போது பெரிய பாக்ஸோட வந்தாங்க, மாத்திரை, மாசமெல்லாம் மாத்திரை, அவ்வளவு பாக்ஸோட வந்தாங்க. ஆனா எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டாங்க, இமிட்டு விட முடியல. அதை மட்டும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேக்குறேன். ஆமென். அவங்க பிள்ளைங்களை கேட்டா அவங்க பெற்றோர்களுடைய இதெல்லாம் நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அதனால நம்ம சின்னதா கூட ஆண்டவருக்காக எதெல்லாம் நம்ம வெறுக்கிறோமோ அதெல்லாம் வெறுக்கல அப்படின்னா கர்த்தர் நமக்கு எப்படி நம்ம மேல பிரியமா இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப சின்ன சின்ன காரியத்திலே நம்ம அந்த ஆண்டவருடைய விருப்பம் இல்லாத நம்ம கிட்டே நம்ம இருந்துச்சுன்னா கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஏதோ ஒரு குறைவை என்ன பண்ண எல்லாருக்கும் ரெடியா இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தடை பண்ணினே இருக்கும் அந்த ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. நீ எப்ப முழுமையா பூரணப்படுறையோ அந்த நேரத்துல ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் வச்சு சேர்த்து வச்சு கொடுத்துருவார். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, என் தகப்பன் உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செஞ்சீங்க. அந்த கிருபை எங்க அப்பாவுக்கு கிருபை பாராட்டிங்கப்பா நீங்க, அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து என்று சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த கிருபை தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் வாழ வச்சிருக்குது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோ வென்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துறான். ஆமென். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளமான எண்ணிக்கைக்கு அடங்காதமான லக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியன் நான் இருக்கிறேன் என்று சொல்றான். அப்படி சொல்லும் போது, ஆகையால் உமது ஜனங்களை நியாய விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இந்த ஏராளமா இருக்கிற இந்த உம்முடைய ஜனங்களை நியாய விசாரிக்க யாரால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, என்ன கேட்டாரு ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறதெல்லாம் என்கிட்ட கேளு பண்ணாரு. அதுக்கு இவன் கேட்டது என்ன கேட்டாரு? உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேட்டான். ஆமென் சொல்லுங்க. 9வது வசனம் சொல்லுது, சாலமோனுக்கு 10வது வசனம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்துச்சான். ஆமென். நம்ம கேட்கறது கூட ஆண்டுகிட்ட கொஞ்சம் நைஸ் வைக்கிற மாதிரி கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி நம்ம விரும்புறத கேட்கணும். அப்படி கேட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமா நமக்கு தருவார். அல்லேலூயா. அவர் சொல்றார், ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ நீடித்த நாட்களையும் கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாய விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். அல்லேலூயா.
அப்ப பாருங்க, நீ நீடித்த நாள் எனக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுன்னு கேட்கல, நீ எனக்கு ஐஸ்வர்யத்தை தான்னு கேட்கல, சத்துருக்களினுடைய பிராணனை கொடுங்க அப்படி அவனை என் கையில ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. ஆனா இந்த நீ அந்த ஞானம் உள்ள இருதத்தை எனக்கு தான் கேட்ட பாரு. அது அத சொல்றாரு, உன் வார்த்தையின்படி செய்தேன், உணர்வும் ஞானமும் உணர்வும் உள்ள இருதத்தை உனக்கு தந்தேன். இதுல உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்கள் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் சாலமோனுக்கு ஆண்டவர் அந்த ஞானமும் உணர்வுள்ள அந்த இருதத்தை கர்த்தர் அவன் கேட்டதை அப்படியே கொடுத்தார். கேட்டதை கொடுத்தாரு. கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அருமையானவங்களே, உங்க வாழ்க்கையிலும் கூட சாலமோனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமை கொடுத்த ஆண்டவர் அவன் கேட்டதையும் கொடுத்தார். நீ விரும்புறத கேளு, அது நான் தருவேன்னு சொன்னார். அதையும் கொடுத்தார், அதையும் கொடுத்தார். ஆமே. அது போல உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு அப்படி தருவார். இந்த மாசமெல்லாம் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில சங்கீதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 25வது சங்கீதம், சங்கீதம் 25வது சங்கீதத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 25வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, சொல்றாரு, என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. நான் இள வயதினுடைய பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் நினைச்சிடாதீங்கப்பா, அதனால என்னை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு கேட்கறது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, உம்முடைய தயவின் நிமித்தமோ உம்முடைய கிருபையின்படி என்னை என்ன பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் நினைச்சுங்கப்பா. ஆமென். அவருடைய கிருபை. அல்லேலூயா. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கிருபை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம், கர்த்தர் அடுத்த வருஷம் சொல்லுது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை அவர் போதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதுக்கு தம்முடைய கிருபையை ஆண்டவர் விளங்க பண்ணினார். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம், ஆதிகாண்டமும் 19ஆம் அதிகாரம், இந்த 19ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுது. அவன் தான் லோத். இந்த லோத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, உமது கண்களிலே உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததே. பாருங்க, சோதம் குமாரா பட்டணம் பாவத்துல மூலிகை கிடக்கிறது. அது தேவ சமூகத்துல போய் எட்டிருச்சு. சோதம் குமாரை அழிக்கிறதுக்காக தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பிட்டார். ஆனா அங்க லோத்து அந்த தேவ தூதர்களை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு வர வேண்டிய அழிவிலிருந்து கர்த்தர் பாருங்க, ஒரு பக்கம் ஆபிரகாம் மன்றாடுறான், லோத்தை காப்பாற்றுறதுக்காக மன்றாடுகிறான். ஆண்டவரே, 50 நீதிமான் தான் அழிச்சிருவீங்களா, 40 நீதிமான் தான், 30 நீதிமான் தான், 20 நீதிமான் தான் அழிச்சிருவீங்களா? ஒரு முறை நான் கேட்டுறேன்பா, 10 நீதிமான் தான் அழிச்சிருவீங்களா? அழிக்க மாட்டேன். ஆமே. அவ 10 நீதிமான்கள் கூட இல்ல அப்படின்னா அந்த பட்டணத்தை கர்த்தர் அக்கினிக்கு நேரா போகும். ஆமென்னு சொல்லுங்க. சோதம் குமாரா பட்டணம் அழிவின் பாதையில போனது போல அக்கினி கந்தகம் எரிகிற தீ அங்க பற்றி எரிஞ்சது போல அந்த தேசத்தை அதுல உள்ள மக்கள் எல்லாம் அழிச்சது போல கர்த்தர் அழிப்பாராம். ஆமென்னு சொல்லுங்க. நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்துல நடக்கும். ஆகவே லோத்தின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்துல நடக்குன்னு சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. நோவாவின் காலத்துல ஜலப்பிரளயத்தினால ஆண்டவர் அழிச்சார். ஆனா லோத்தின் காலத்துல அக்கினியும் கந்தகமும் இறங்கிச்சு. ஆமென்னு சொல்லுங்க. அவங்க எல்லாத்தையும் எல்லா மக்களையும் நிக்கரகம் பண்ணினார், ஆண்டவர் அழிச்சார். ஆனா லோத்துவை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றினார், அவருடைய குடும்பத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாங்க சொல்றாரு, லோத்துவை சொல்றாரு, உம்முடைய கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபைக்காக கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினே என்று சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் என்றைக்கும் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ இன்னைக்கு ஆபத்துகள் நிறைந்த நம்முடைய தேசங்கள்ல இருந்தாலும் கூட ஆண்டவர் அன்றைக்கு லோத்துக்கு ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்ததை போல ஆண்டவர் என்றைக்கும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. பெரிதா இன்றைக்கும் விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அங்க ஆதியாகமம் 6:9 வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. அன்னைக்கு இருந்த மக்கள் எல்லாம் பாவத்துல ஊழ்த்தி கிடந்தாங்க. ஜலப்பிராணம் வாரிக்கொண்டு போற வரைக்கும் ஒருத்தருக்கும் உணர்வு இல்லை. ஆனா நோவா இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். ஆமென்னு சொல்லுங்க. யார பத்தி நம்ம பார்க்க கூடாது. நாம் தேவனோடு கூட நம்ம நீதிமானா உத்தமனா தேவனோடு சஞ்சரிக்கிற அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா
நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது போல உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பெரிய ஆபத்துகள் தேசத்துல வந்து சூழ்ந்தாலும் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. லோத்துக்கு ஆண்டவர் வந்து சொன்னார், உங்களுடைய கண்களில் அடியானுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபைக்கு பெரிதா நான் நீங்க விளங்க பண்ணினீங்கப்பா அப்படி சொன்னா. ஆமென் சொல்லுங்க. அந்த கிருபையை பெரிதா ஆண்டவர் நமக்கும் விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர், அப்ப நான் அன்னைக்கு அந்த லோத்துவை ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், இரக்கம் உள்ளவரா வந்து இறங்கி போய் அவங்களை மீட்டெடுத்தார். ஆமா, அந்த சேற்றில் இருந்தவங்களை கர்த்தர் பாதுகாத்தார். நன்மையினால ஆண்டவர் முடிசூட்டி அவங்களை பாதுகாத்தார். என்றைக்கு கர்த்தர் நம்மையும் அப்படி பாதுகாப்பார். லோத்தை காப்பாற்ற அந்த பாவ சேற்றில சிக்கியிருந்த அந்த பட்டணத்துல இருந்த மக்கள் மத்தியில அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனாலும் அவனை மீட்டு கர்த்தர் காப்பாற்றினார். உங்களையும் அப்படி காப்பாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய கிருபையை ஆண்டவர் விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, நிர்கம கண்டபம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, அங்க இஸ்ரேல் மக்களை குறித்து அங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உம்முடைய கிருபையினாலே அழைத்து வந்து உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இஸ்ரேல் மக்கள் 430 வருஷம், ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த காரியங்கள் ஒருவேளை நடக்க தடையாவே இருந்திருக்கலாம். ஆபகுக்கு புத்தகத்துல இந்த பகுதி அப்படி வைங்க. ஆபகுக்கு புத்தகத்தை நீங்க எடுத்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, ஆபகு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு, நிச்சயமாய் வரும். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இந்த 11 மாதங்கள் பல நாட்களா நீ போராடி ஜெபித்து வேதனைப்பட்டு ஒருவேளை இந்த காரியம் நடக்கலையேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்ல, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அந்த தரிசனம் ஒரு நாள் ஆண்டு சொன்ன அந்த தரிசனம் கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் மாறாது. யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை கொடுத்த போது அவன் 17 ஆண்டுகள் 17வது வயசுல ஆண்டு தரிசனத்தை கொடுத்தார். 13 ஆண்டுகள் பல போராட்டங்களை சந்திச்சான். சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். அந்நிய தேசத்துக்கு நாடு கடத்தப்பட்டான். ஆனா அந்நிய தேசத்துல போய் பல வேதனை மேல அவன் செய்யாத தப்புக்கெல்லாம் 13 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிச்சான். ஆனாலும் கூட கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த தரிசனம் மாறாதபடி இருந்ததுனால 30வது வயதுல எகிப்தினுடைய அதிபதியா கர்த்தர் உயர்த்தி அவனை ஆசீர்வதிச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு கர்த்தர் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் அது விளங்கும். ஆமென் சொல்லுங்க. அது நமக்கு அன்னைக்கு என்னன்றது தெரியாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணிருக்காரு, அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உனக்கு எதிர்மறையா இருக்கலாம். என்ன எல்லாமே எதிர்மறையா இருக்குது, நான் நினைக்கிறது ஒண்ணுன்னா நடக்கிறது ஒண்ணு ஒருவேளை நினைக்கலாம். அது முடிவில் அது விளங்கும், பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு நீ காத்துரு. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஒருவேளை 11 மாதங்கள் ஒருவேளை காத்திருந்து ஒருவேளை அந்த நன்மையை பெறாது இருக்கலாம். இந்த 12ஆம் மாதத்துல இன்னைக்கு முதல் நாள்ல வந்திருக்க உன்னை பார்த்தான்னு சொல்லாது, அது முடிவில பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு. கடைசி நிமிஷம் இந்த மாதத்தினுடைய இறுதி நாளுக்குள்ள கூட கர்த்தர் அந்த காரியங்களை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அது தாமதித்தால் அதுக்கு காத்துரு, நிச்சயமாய் அது வரும் உனக்கு, அது தாமதிப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீ விரும்புறதை எதனால என்கிட்ட கேளுன்னு ஆண்டு சொன்னவர், ஆண்டு ஒருவேளை சுகத்தை விரும்புறியா, ஆண்டு சுகத்தை தருவார். நீ வியாதியில ஆண்டவர் வந்து உனக்கு பண கஷ்டத்துல இருக்கியா, நெருக்கத்துல இருக்கியா, பணத்தை தருவார் ஆண்டவர். நீ விரும்புறதை ஆண்டவர் கிட்ட கேளு, அவர் நிச்சயமா அவருக்கு சுத்தமானதை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க சொன்னாரு, அது தாமதிச்சாலும் அதுக்கு காத்துரு, நிச்சயமா வரும், அது தாமதிப்பதே இல்லை. ஆமென். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், இஸ்ரேல் மக்கள் 430 வருஷங்கள் அடிமையா இருப்பாங்க, அதுக்கு பிறகு அங்கிருந்து என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, அவனை விடுதலை ஆக்கி கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல அவனை நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் விடுவேன்னு சொல்லி ஆண்டு சொன்னார். அதே போல பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் நிர்கம கண்டபம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே கூடியிருந்த காலம் 430 வருஷம். ஆமென் சொல்லுங்க. 430 வருஷம் இருந்தாங்க. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகளை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான் நாட்கள் அங்க நீங்க இருப்பீங்கப்பா. அதுக்கு மேல ஒரு நாள் கூட அங்க இருக்க முடியாது உன்னால. நீங்க அங்கிருந்து புறப்படுங்க. இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம்.
ஆமென் சொல்லுங்க. அதே போல 430வது வருஷத்துல முடிந்த அன்றைக்கே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் புறப்பட வைச்சார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். என்னைக்குன்னு ஆண்டவர் தீர்மானிச்சு வச்சுக்க அந்த நாள்ல கரெக்டா அதோடு சரி. அதுக்கு மறுநாளே கர்த்தர் அன்னைக்கே தொடங்கிடுவார். உனக்கு கொடுக்க வேண்டியதை நீ கேட்கறதெல்லாம் ஆண்டு தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், ஆதிகாண்டம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இங்க எலியேசர் பாத்தீங்கன்னா, அப்ப ஆபிரகாமினுடைய ஊழியக்காரன் அவன் எலியேசர் என்ன பண்றாரு, அப்ப ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி அவன் புறப்பட்டு போகிறான். அவன் போகும்போது அங்க சொல்றான் பாருங்க, அங்க போயிட்டு அந்த தேசத்துல போயிட்டு அங்கிருந்து ஆண்டுக்கு அவன் தேங்க்ஸ் பண்றான். வாசிக்கலாம் 27வது வசனம், 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமான விட்டு நீக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எலியாசர் சொல்லி பாருங்க, ஆபிரகாம் அவனை ஆசீர்வதிச்சு அனுப்பி விடுறார். ஆனா அங்க போயிட்டு அந்த தேசத்துல அவன் சொல்றான் பாருங்க, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையை தம்முடைய உண்மையும் என் எஜமானாகிய ஆபிரகாமை விட்டு நீக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டு உங்களை பார்த்து சொல்லணும், உங்களை விட்டு ஆண்டோடைய கிருபை விலகவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு அந்த கிருபையினால தான் ஆண்டவர் எங்களை நடத்திக்கிறாரு, என் குடும்பம் நடக்குதுன்னு சொல்லி சொல்ற வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. சங்கீதம் 107வது சங்கீதத்துல பாருங்க, சங்கீதம் 107வது சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா 43வது வசனம். சங்கீதம் 107வது சங்கீதம் 43வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சொல்ற பிறகு 43வது வசனம், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளையே உணர்ந்து கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அந்த ஞானவான்கள் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானவான்கள் ஆண்டு கொடுத்த அந்த ஞானத்தினால அவன் தான் என்ன பண்ணுவான், கர்த்தருடைய கிருபையே என்ன பண்ணுவான், உணர்ந்து கொண்டே இருப்பான், சிந்திச்சு கொண்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அப்ப பாருங்க, ஆண்டவர் எலியாசனுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆபிரகாமை விட்டு என் எஜமான விட்டு ஆண்டுடைய கிருபை நீக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. என் ஜனங்கள் மீட்டு கொண்ட என் ஜனங்களை விட்டு என்ன செய்யல, ஆண்டுடைய கிருபை விலகவே இல்லை. மோசே சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம், எரேமியா புத்தகத்துல 9ஆம் அதிகாரம், இர்மியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். எரேமியா 9ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும் அந்த உலகத்துல வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. எதை மேன்மை பாராட்டணுமா? மேன்மை பாராட்டணும் பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து அவன் உணர்ந்திருக்கிறத என்ன பண்ணுமா குறித்து அவன் மேன்மை பாராட்டணும்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு கேட்க சொல்றாரு, இவைகளின் மேலே பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் கிருபையும் நியாயத்தையும் நீதி செய்கிற கர்த்தர் நான் தான் அப்படின்னு நினைச்சு நீ மேன்மை பாராட்டினா உன் மேல நான் பிரியமா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட கூட தெரியுமா? மேல உள்ள வசனம் சொல்லிட்டு பாருங்க, 23வது வசனம். ஞானித்தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் பணக்காரன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? கர்த்தருடைய கிருபையும் நியாயத்தையும் நீதி செய்கிற கர்த்தர் நான் தான் அப்படின்றதை அறிஞ்சு உணர்ந்து நீ மேன்மை பாராட்டணும்னு சொல்லி கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உன் மேல எப்படி இருப்பாராம், பிரியமா இருப்பேன்னு சொல்றார். அப்போஸ்தலர் புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 32. அங்க சொல்றார், இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் என்ன செய்யணும்? பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும்
உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவரா இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க பக்தி விருத்தி அடையணும், பரிசுத்தமாக்கப்பட்டவங்களா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த சுதந்திரத்தை கொடுக்கும் வல்லவரா இருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிறார் பவுல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி அந்த கிருபைக்கு நம்ம ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கொடுத்த ஆகவே சாலமோனுக்கு ஆண்டவர் நீ விரும்புறதை கேளுன்னு சொன்னார். அவன் கேட்டதையும் கொடுத்தார், கேளாததையும் கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் அப்படியே உங்களுக்கு அப்படி கொடுத்து கர்த்தர் பக்தி விருத்தி அடைந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 31வது வசனம் 9:31 அங்க சொல்றாரு, அப்பொழுது யூதேயா, சமாரியா, கலிலேயா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்க எப்படி இருந்துச்சா? சபை பக்தி விருத்தி அடைஞ்சி, சபை சமாதானம் பெற்றுச்சு. ஆகவே வந்துட்டு சபையில இருக்க மக்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடு கூட வளர்ந்து பெருகிட்டே ஆயிடுச்சான். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் குறித்த அது பயம் இன்னைக்கு நிறைய மக்களுக்குள்ள என்ன பண்ணல இல்ல. ஆனா பரிசுத்தாவினுடைய ஆறுதலும் வந்துட்டு எப்படி வரும்? வராது. ஆமென். ஆகவே அப்படி ஆதி திருச்சபை வளர்ந்து பெறுகிறத போல நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில இந்த மன மகிழ்ச்சியான அந்த ஓய்வு நாளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த காலை தோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறது என்று சொல்லி அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே. இந்த காலை வேளை இந்த மனமகிழ்ச்சியான அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் கறந்துட்டு நீங்க ஆசீர்வதிப்பிடாது. அன்றைய துதிக்கிறங்க தாவே சோத்திரிக்கிறோம். அன்றே அன்றைக்கு அன்றைய சாலமோனை பார்த்து நீங்க விரும்புகிறத கேள்னு சொல்லி சொல்லும் போது அந்த ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த ஞானத்தை ஆண்டவே அவனுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு முன்பாகையும் பின்னாடியும் சரியான ராஜாக்கள் எழும்புவதில்லைன்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி ஆண்டவே அந்த சாலமோனை கேட்டதையும் கொடுத்தீங்க, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்த ஆண்டவர். அப்படி ஆண்டவே துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் பிள்ளைகள் ஆண்டவே கேட்ட அந்த வார்த்தையின்படி தங்களை அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, கீழ்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே நீங்க ஆசீர்வதித்து நீங்க கனப்படுத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். தடைகளை முற்றிலுமாய் மாற்றி போடும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் கரம் தொட்டு ஆசீர்வதித்து அவங்க எதிர்பார்க்கிற காரியங்களை ஒரு ஜெயம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக. குடும்பங்கள்ல கர்த்தர் மகிழ்ச்சியை கட்டளையிடுங்க. குடும்பமாய் ரட்சிப்பை வெளிப்படுத்துங்க ஆண்டவர். இருதய கடினங்கள் எல்லாம் இயேசுவே நாமத்துல உடைத்தெறியும்படி நாங்க ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆண்டவரே கர்த்தாவை சீரழிக்கிற பொல்லாத சாத்தான்களை ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு தேவ சமூகத்துல வராதிருக்கிற அந்த குடும்பங்களை எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கிரிய செய்வீராக. அன்றைய துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம். எல்லாம் தடை பண்ணி வச்சுக்கிற எல்லாம் கட்டப்படுகிற கட்டுகளை எல்லாம் சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தரை விடுதலை ஆக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி கிரிய செய்ய நாமத்தை மையப்படுத்தும். வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி சுகப்படுத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமா என்னுடைய பிரசனத்தினாலும் மகிமையினாலும் நீங்க ஆட்கொள்ளும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கு நீங்க விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. சபையின் தேவைகள் எல்லாம் பொறுப்பெடுப்பீராக. வந்திருக்க அன்றைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை செய்ய நாமத்தை மையப்படுத்தும். நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத நேசருடைய கரம் இந்த நாள் முதற்கொண்டு இந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படி வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவே நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.